தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களாக ஓரளவுக்கு மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மிக அதிகமான மழை பெய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெள்ளத்தினால் யாரும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் மரங்களுக்கு அருகிலேயோ அல்லது இடிந்த கட்டடங்களுக்கு அருகிலேயோ பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதுபோல் நீர்நிலைகளின் அருகிலேயும் மாணவர்கள், பெரியோர்கள் யாருமே அதன் அருகிலேயே இந்த காலங்களில் செல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேரிடர் மீட்பு பணியை தயார் நிலையில் வைத்துள்ளார்கள். தற்போது வரை நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடம் நான் கேட்டுக்கொண்டபடி நிலைமை கட்டுக்குள் இருக்கின்றது. பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் முகாம் திறக்க வேண்டிய அளவுக்கு பெரும் மழையோ வெள்ளமோ இதுவரை ஏற்படவில்லை என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கும் இங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் மிக விரைவாக பாபநாசம் மணிமுத்தாறு அணையிலிருந்து உபரியாக கடலில் கலக்கின்ற தண்ணீரை நாங்குநேரி, ராதாபுரம், திசைன்விளை, சாத்தாங்குளம், உடன்குடி, திருச்செந்தூர் தாலுகாக்களில் உள்ள வறண்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு வெள்ளக்கால்வாய் ஒன்று வெட்டப்பட்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய முதல்வர் அவர்களால் முழுமையாக அந்த கால்வாய் திறக்கப்பட்டது. நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தினால் திம்மராஜபுரம் கள்ளக்குறிச்சி அருகே ஒரு பாலம் சிறிதாக இருக்கின்றது. 3200 கொள்ளளவு தண்ணீர் அந்த வழியாக வர முடியாத நிலையில் இருந்தது. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முயற்சி செய்து எல்லோரையும் சமாதானப்படுத்தி அதிலே ஒரு புதிய பாலம் கட்டுவதற்கு அந்த மக்களுக்கும் ஏற்பாடு செய்து அந்த விவசாய மக்களுடைய அனுமதியோடு அந்த பாலமும் இடிக்கப்பட்டு இப்போது மழை காலங்களில் வருகின்ற தண்ணீர் நம்முடைய எம்எல் தேரி பகுதிக்கு செல்கின்ற வரை சிறப்பாக செல்வதற்கு தயார் நிலையில் கால்வாய் இருக்கின்றது. இருந்தாலும் பாபநாசம் அணை 143 அடியில் 123 அடி தான் வந்திருக்கின்றது. அதேபோல மணிமுத்தாறு அணையானது 118 அடிக்கு 103 அடி தான் வந்திருக்கின்றது. தொடர்ந்து பெய்கின்ற மழை காரணமாக இப்போது உள்ள நிலவரப்படி பாபநாசம் அணைக்கு சுமார் 9000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. இதே நிலை நீடித்தால் ஓரிரு நாட்களுக்குள் அந்த அணை முழுமை பெற்று உபரி நீர் திறந்து விடப்படும். அதுபோல் மணிமுத்தாறு அணைக்கும் 6000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் பெருகிய பின்பு அந்த உபரி நீரும் நம்முடைய வெள்ளங்குழி என்ற இடத்தில் வெள்ளக்கால்வாய்க்கு திறக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆலோசனைப்படி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்போது நீங்கள் பார்த்திருப்பீங்க, தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடுகின்றது, கடலில் கலக்கின்ற தண்ணீர் அதிகமாக போகுது. இந்த தண்ணீரை எங்கிருந்து எடுத்து இதை பயன்படுத்தலாம் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நீர்வளத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து கோரையாறு பகுதியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் கிடைத்தது. கிட்டத்தட்ட அதுவும் இந்த கால்வாயெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதலில் 500 கன அடி தண்ணீரை திறந்துவிட்டு அதன் பின் 1000 படிப்படியாக உயர்த்தி நேற்று மாலை 3200 கன அடி தண்ணீர் இந்த வெள்ள கால்வாயில் எடுக்கப்பட்டு நள்ளிரவு ஒரு 12-1 மணி அளவில் நம்முடைய திருநெல்வேலி கன்னியாகுமரி சாலையில் உள்ள பொன்னாக்குடி அருகே இருக்கின்ற பாலத்தின் வழியே அதை கிராஸ் செய்து தண்ணி பெருகிட்டு இருக்கு. இப்போது ஒரு மூலக்கரைப்பட்டியை தாண்டி தண்ணீர் சென்று கொண்டு இருக்கின்றது. அநேகமாக கருமேனி பகுதிக்கு போய் சேர வேண்டும் என்றால் இன்று நாளைக்குள் அந்த தண்ணீர் ஓரளவுக்கு முழுமையாக சென்றுவிடும். அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் இதே அளவு தண்ணீர் வந்து கொண்டு பாபநாசம் அணையும் மணிமுத்தாறு அணையும் பெருகி உபரி நீரும் வந்துவிட்டால் தொடர்ந்து முழு கொள்ளளவான 3200 கன அடி வீதம் வெள்ளக்கால்வாய்க்கு தண்ணீர் செல்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நாளை அல்லது நாளை மறுநாள் கருமேனி ஆற்றில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும். கருமேனி ஆற்றில் உங்களுக்கு தெரியும், அதில் 3-4 ஷட்டர் இருக்கின்றது. அதிலே நம்பியாறு விஜயநாராயணத்துக்கு செல்வதற்கு ஒரு 1000 கன அடி தண்ணீர் எடுத்து 400 கன அடி தண்ணீர் விஜயநாராயணத்துக்கு குளத்துக்கும் 600 கன அடி தண்ணீர் நம்பியாறு அணைக்கட்டுக்கும் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது.
எம்எல் தேரியிலே 1380 கனஅடி தண்ணீர் எடுக்கப்படும். எம்எல் தேரிக்கு 500 கனஅடி தண்ணீர் செல்லும். சுவிசேஷபுரம் குளத்துக்கு 380 கனஅடி தண்ணீர் செல்லும். அதன் பின்பு ஆயன்குளம் படுகை, ஆனங்குடி படுகை, அதிசய கிணறுக்கு 200 கனஅடி தண்ணீர் செல்லும். இடையங்குடிக்கு ஒரு 300 கனஅடி செல்லும். ஆக 1380 கனஅடி தண்ணீர் அந்த வழியாக செல்லும். இன்னொன்று கர்மேனி ஆற்றுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அணைக்கட்டு, அது 8வது அணைக்கட்டு, அதுக்கு கீழே 7 அணைக்கட்டு இருக்கு. அவ்வளோ அணைக்கட்டுகளுக்கும் அந்த இடத்துல இருந்தும் 780 கனஅடி வீதம் தண்ணீர் எடுக்கப்படும். ஒரு 40 கனஅடி தண்ணீர் நயனா குளம் உட்பட 2 குளங்களுக்கு தண்ணீர் செல்லும். ஆகவே இந்த ஆண்டு மழையினுடைய அளவை பார்க்கும்போது, இருக்கின்ற நிலவரத்தை பார்க்கும்போது முழுமையாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முன் யோசனையோடு நீர்வளத்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனையை பெற்று எந்த அளவுக்கு தண்ணீரை அந்த வெள்ளக்கால்வாய்க்கு கொண்டு வர முடியுமோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள். இந்த வெள்ளக்கால்வாய் மூலம் பெறுகின்ற தண்ணீர் நாங்குநேரி, ராதாபுரம், விசையன்விளை, சாத்தான்குளம், உடன்குடி, திருச்செந்தூர் பகுதிகளில் உள்ள கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர் உயர்ந்து 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதி செழுமையாக இருக்கும். அதுபோல் வருகின்ற வாய்ப்பை பெறும் என்று நம்புகிறோம். தாமிரபரணி ஆற்றுல எனக்கு தண்ணி அதிகமா போகுது. எவ்வளவு கனஅடி அந்த கணக்கு இல்லை. இப்போ இந்த பாலத்துக்கிட்ட வந்து அரௌண்ட் 19,000 கியூசெக்ஸ் வந்து 90 கனஅடி 90,000 19 தானே 19. ரைட், நான் WRD ஆஃபீஸர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்னைக்கு ஈவினிங் முடிவு எடுக்கும். நவம்பர் மாதம் நம்முடைய சராசரி மழை அளவு இப்போ எவ்வளோ பெஞ்சிருக்கு சார்? கூடுதலாக எத்தனை சார்? இல்லை இது அசாப் நான் வந்து மழை அளவு இல்லை, அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கையில் தரேன். 3 வீக்ஸ் கம்பாரிசன் வந்து இருக்குது. இந்த கையில் 1 பேஜ் ரிப்போர்ட்டு போட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கிடுங்க. கையில் வச்சுருக்கோம். அடுத்து மொத்தத்தில் வெள்ளக்கால்வாய் நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய முதல்வரால் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவில் கட்டி முடிக்கப்பட்ட அணைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு வந்தபோது தன்னுடைய திருக்கரத்தினால் திறந்து வைத்தார்கள். எந்த இடத்திலையும் பேலன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இல்லை லாஸ்ட் டைம் இல்லை நான் இதில் என்ன சொல்கிறேன் சார். லாஸ்ட் டைம் வந்து திறந்து விட்டப்போ ஒரு 5 இடத்துல பிரீச் இருந்ததா சொன்னாங்க. அது 23 தான். 23 வந்து திறந்தப்போ வந்து ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணதில்லை. ஒரு 5 இடத்துல பிரீச் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை ஆல்ரெடி ஒரு 3 தடவை விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போவும் சிஇ அதை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் டிவிஷனில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏஐ ஸ்கொயர் எல்லாமே அந்த டீம் வந்து இது வரைக்கும் 3-4 தடவை விசிட் பண்ணிட்டு இப்போவும் வந்து ட்ரையல் ரன் பார்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி 4 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்த பீரியட்லேயே வந்து ஃபஸ்ட்டு 500 கியூசெக்ஸ் விட்டு பார்த்தோம். பெருசாக வந்து பிரீச் கிடையாது. இப்போ வந்து அதுக்கப்புறம் தான் 2000 ஏற்றணும், இப்போ 3000 ஏற்றணும். இப்போ ஃபுல் லெவல் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் எந்த பிரீச்சும் கிடையாது. அந்த தரையை தொட்டி போயிட்டு இருக்கு. 3200 அதில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இப்போ இந்த பாபநாசம் இதுலேருந்து 7000 ஃபஸ்ட்டு 9000 வந்து பண்ணோம். ஃபஸ்ட்டு இதில் 9000 கியூசெக்ஸ் மணிமுத்தார்லேருந்து இல்லை தாமிரபரணி ஆற்று. ஆமாம், கரெக்ட். 500. ஸோ பாபநாசமில் வந்து எவ்வளோ திறந்து விடுறோம்னா வந்து பாபநாசம் அண்ட் சேர்வலா 2லேருந்து சேர்த்து அவுட்ஃப்ளோ வந்து 2800 ரைட்டா. மணிமுத்தார்லேருந்து 480 தான் வந்து இப்போதைக்கு பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃப்ளோ தான் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. இன்னமும் ஃபுல்லாக வந்து ரிசர்வாயர் லெவல். டேம் தான். ஆமாம்
மலையிலேருந்து வந்துட்டு இருக்க கியூசெக்ஸ் வந்து காலையில் நிலவரப்படி 7308 வந்து பாபநாசம் அண்ட் சேர்வலார் ரெண்டுக்கு வந்துட்டு இருக்கு. மணிமுத்தாருக்கு வந்து 4300 வந்து இப்போ இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ 6000 9,000 ஆமாம் 6000 9000 ஒரு 2000 ராமநதி தண்ணீர் காட்டில் திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்களா? அதோட போய் இல்லை அது வந்து இப்போ தான் அநேகமாக 1 hour முன்னாடி திறந்துருப்பாங்க. ராமநதி வந்து என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நான் செக் பண்ணி சொல்கிறேன். இரண்டு நாட்கள்ல மழை இருந்ததா சொல்றாங்க சார். 2 நாட்கள் மழை இருந்ததா சொல்றாங்க. குறிப்பாக டேம் கிட்டத்தட்ட 6 அடி தான் இருக்கு. இதே மாதிரி 2023 நம்ம 92ல நம்ம ஒரு பாடம் படிச்சோம். 2023 ஒரு பாடம் படிச்சோம். குறிப்பா இன்னும் 2 நாள் மழை இருக்கும்போது ஏதாவது அணையில இருந்து தண்ணி திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை கண்டிப்பாக வந்து அதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போதைக்கு. இதே ஃப்ளோவில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சாலுமே 2 நாளில் வந்து அதுக்கு சான்ஸ் இருக்குது. மொத்தம் 72 லொகேஷன்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். வல்னரபிள் லொகேஷன் சொல்லி அதில் வந்து சிவியர்லி அஃபெக்டட் வந்து மோஸ்ட் மாடரேட் அஃபெக்டட் அண்ட் லீஸ்ட் அஃபெக்டட் 3 டைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் 72 லொகேஷன்ஸ்க்கு டியூட்டி ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம். பக்கத்துலேயே ஷெல்டர் கேம்ப் வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து அதுவும் இல்லாமல் டிஎன்டிஆர்எஃப் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி ஒன்று 26 பேரோட ஒரு எஸ்ஐ தலைமையில் வந்து நம்ம அண்ணா ஸ்டேடியமில் தங்க வச்சுருக்கோம். அதேபோல் என்டிஆர்எஃப் கம்பெனி வந்து வள்ளியூர்லேருந்து நம்ம இதுக்கு முக்கூடலுக்கு வந்து பொசிஷன் பண்ணுறதுக்காக வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வந்து தேவைப்பட்டால் இன்றைக்கி ஈவினிங் அவங்கள மூவ் பண்ணி வச்சுருவோம். இதே போல் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ரேஷன் கார்டு லோ லேயிங் ஏரியாவில் ஆஃபீஸர்ஸ் போட்டு நேற்று நைட்டு நீங்கள் நிறைய ப்ரெஸ்லேருந்து ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்தாங்க. நிறைய டூரிஸ்ட் எல்லாம் போனாங்கன்னா போய் போலீஸ் டீம் போய் ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டீம் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், ஸ்னேக் கேச்சர்ஸ், வேறு ஏதாவது போட் மேற்கொண்டு எல்லாமே தயாராக வச்சுருக்கோம். ஸோ வி ஆர் அட் இட். நம்ம அதை வந்து இப்போதைக்கு அந்த லெவலுக்கு வர வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் ஃபுல் கண்டினியூஸாக இல்லாமல் கேப் கொடுத்து மழை பெய்யறதுனால அதுக்கு வாய்ப்பு வராதுன்னு நான் நம்புகிறேன். இல்லை மாஞ்சோலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து 15 ஃபேமிலிஸ் தான் ஆல்ரெடி இருந்தாங்க. அது நம்ம கோர்ட்லேயே வந்து சொல்லியிருக்கோம். அவங்களே வந்து வார்ன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு கீழே வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லை அவங்க கீழே இறங்க சொல்லி தான் வார்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அங்கே இருந்தாலும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லியிருக்கோம். அவங்க 3/4 பேர் வந்து கீழே வந்துட்டாங்க. அந்த அழகப்பண்டி போனால் வெவ்வேறு ஊர்களில் இருக்காங்க. ஸோ மொத்தம் 15 ஃபேமிலி தான் ஒரிஜினலாக இருந்தாங்க. சரி நன்றி.